பாதுஷா ஆஎஸ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஎஸ்வி இன் அஸ்வின். திறன் பயிற்சியில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மட்டுமே அண்ணாமலையின் இயக்கத்தில் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வீரகுமார், திறன் பயிற்சியில தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் அண்ணாமலையோட இயக்கத்துல பதவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான திறன் பயிற்சி, எப்போது அது நடைபெறவிருக்கிறது, என்ன அடிப்படை? வேதவள்ளி, பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை நேற்று ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருந்தார். அந்த இயக்கத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட தற்போது வரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த இயக்கத்துல தமிழ்நாடு முழுவதும் மட்டுமின்றி இந்தியாவிலிருந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இயக்கத்திலிருந்து அண்ணாமலை கட்சியாக மாறுவோம் என்ற கருத்தையும் நேற்று பதிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில கட்சியாக இயக்கத்தை மாற்றுவதற்கு சுமார் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் ஆகும் என தெரிவிக்கிறார்கள். அப்படி இயக்கம் கட்சியாக மாறும் வகையில திறன் பயிற்சி பெற்று தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே அந்த கட்சியில பதவி வழங்கப்படும் என அவர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் கோவையில செயல்பட போகுது. அந்த நிறுவனத்துல திறன் பயிற்சி மூலமாக பயிற்சி வழங்கப்பட்டு அதுல தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மட்டுமே அண்ணாமலை தொடங்க இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திலிருந்து கட்சி தொடங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியில பதவி வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியில அரசியலில் அண்ணாமலை எதை நோக்கி செல்ல இருக்கிறார், எந்த மாதிரியான மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர இருக்கிறார், அவரோடு பயணிப்பவர்கள், கட்சியில் பதவி வகிப்பவர்கள் எந்த வகையில் தகுதி பெற்று இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெரிந்த பிறகுதான் அண்ணாமலையின் புதிய கட்சியில நிர்வாகிகளுக்கு பதவி வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த பயிற்சி என்பது கட்சியினுடைய கிளை பொறுப்பிலிருந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளுக்கும் பதவிகள் போடுபவர்களுக்குமே பயிற்சி என்பது வழங்கப்படும். பயிற்சியினுடைய அடிப்படையில் மட்டும்தான் அண்ணாமலையினுடைய இயக்கத்திலிருந்து கட்சியாக மாறும்போது அந்த கட்சியில பதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அடுத்து நடைபெறக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த அறிவிக்கும் போது அதில் அண்ணாமலையினுடைய அந்த இயக்கம் கட்சி போட்டியிடாது எனவும் அதற்கு அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள இயக்கம் கட்சியாக வளர்ந்து அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவார்கள் எனவும் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை மாற்றத்தை கொண்டு வருவோம், மாற்றம் என்ற ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார். பாஜகவில் நீண்ட காலமாக செயல்பட்டவர் அதிலிருந்து விலகி தற்போது புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். இயக்கம் கட்சியாக மாறும் வகையில கட்சியில பதவி வழங்குபவர்களுக்கு திறன் பயிற்சி பெற்று தகுதி உள்ளவர்கள் மட்டுமே கட்சியில அண்ணாமலையினுடைய கட்சியில பதவி வழங்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். திறன் பயிற்சி பெறுபவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்க அண்ணாமலையின் இயக்கம் முடிவு செய்திருக்கிறது. திறன் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே கிளை முதல் மாநில அளவிலான பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாதுஷா ஆஎஸ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு